மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த சாக்கடவாயன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேசின ஒவ்வொரு கெட்ட வார்த்தையும் உதயநிதி ஸ்டாலினுக்குன்னு எழுதிய கெட்ட வார்த்தைகள். அந்த அளவுக்கு கேவலமான வேலையை உதயநிதி ஸ்டாலின் பார்க்க தொடங்கியிருக்காப்ல. சனாதன தர்மத்தை ஒழிப்பேன், ஹிந்து தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக காரவங்களும் இந்த திக கார பயல்களும் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் தேர்தல் வரப்போகிறதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி எல்லா பயிலும் அமைக்கி வாசிக்க தொடங்கினாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த உதயநிதி ஸ்டாலினை போன்ற ஆட்கள் திமுக கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான கட்சி கிடையாது, திமுகவில் 90 விழுக்காடு இந்துக்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுகிறாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்ச உடனே திமுக காரனோட புத்திய காட்ட தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்கையில சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. அங்க வந்து சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு தெனாவுட்டா பேசியிருக்காப்ல. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். ஐயா பால்டாயில் சார், நீங்க இல்ல, உங்க அப்பா கொளத்தூர்ல மண்ணை கவுனார் தெரியுமா, உங்க அப்பாவே வந்து பேசினாலும், ஏன் உங்க தாத்தா மெரினா பீச்சில் அவருடைய கலர் இருக்குல்ல, அதுலேருந்து திடீர்னு உயிர் தெழுந்து வந்து சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பேசினாலும், ஏன் நீங்கள் போய் ஈவே ராமசாமி இருக்காப்புல அவரையே கூப்பிட்டு வந்தா கூட சனாதன தர்மத்தோட அந்த கால் தூசி இருக்குல்ல அதை கூட உங்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது. நீங்கள் என்ன, நீங்கள் சனாதனத்தை ஒழிக்கிறது ஏற்கனவே இந்த கஜினி முகமது, இந்த முகலாயர்கள் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. ஆங்கிலேயன் வந்தான், பிரெஞ்சுக்காரன் வந்தான், எல்லா பயிலும் முயற்சி பண்ணி பார்த்தான். ஏன் இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலும் இருக்காங்களே அவங்களும் பயங்கரமாக முயற்சி பண்ணி பார்த்தாங்க. மம்தா பானர்ஜி முயற்சி பண்ணி பார்த்துச்சு. எல்லாருமே இன்னைக்கு டயர்டாகி உண்டியல் கம்யூனிஸ்ட் எல்லாம் மக்கள் காலில் போட்டு மிதிச்சு இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இல்லாத மாதிரி தொடச்சி எரிஞ்சிட்டாங்க. இவனுங்களுக்கே இந்த கதி. ஆனால் உதயநிதி ஸ்டாலினை போன்ற டம்மிகள் துண்டு சீட்டில் நம்முடைய தாய்மொழியை எழுதி கொடுத்தா கூட இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு படிக்க தெரியாது. புற்றுநோய் கட்டிகளுக்கு இந்த சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றத கூட பார்த்து தாங்க படிக்கிறாப்ல. இப்படிப்பட்ட டுபாக்கூர் உதயநிதி ஸ்டாலினால சனாதன தர்மத்துக்கிட்ட நெருங்க கூட முடியாது. ஐயா ஒழிக்கிறது இல்லை, சனாதன தர்மத்துக்கிட்ட உங்களால் நெருங்க கூட முடியாது. இப்படி உதயநிதி ஸ்டாலின் இந்து மதத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்காப்ல. தடுக்க வேண்டிய சபாநாயகர் என்ன பண்றாப்ல, அப்படியே உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காப்ல. ஆப்போசிட்ல இருக்கிற முதலமைச்சர் என்ன பண்றாப்ல, அப்படியே சிரிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்கறாப்ல. ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் இந்து மதத்தை பத்தி பேசாம ஒருவேளை கிறிஸ்தவத்தை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றியோ இதே மாதிரி பேசியிருந்தா இவங்க 2 பேரும் சும்மா இருந்திருப்பாங்களா? நிச்சயமாக சும்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா திமுக ஆட்சிக்கும் டிவிக்கு ஆட்சிக்கும் ரொம்பலாம் வித்தியாசமே கிடையாது. இன்னும் பச்சையாக சொல்லணும் அப்படின்னா இது நடக்கிறது டிவிக்கு ஆட்சி கிடையாது, திமுக 2.0 ஆட்சி தான். ஆனால் ஆட்சி நிர்வாகத்தை பண்ணுற முதலமைச்சர் மட்டும்தான் மாறி இருக்கார் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆழமான ஒரு கருத்து. ஏன்னா இவங்க செய்கிற எல்லா விஷயமும் திமுக என்னென்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பண்ண தொடங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிவிக்கு நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்களா எங்கள் தளபதி என்னென்ன பண்ணிட்டாரு தெரியுமா, அப்படியே பெரட்டி போட்டாருங்க அப்படின்னு பயங்கர பில்டப்பை கொடுத்துட்ருக்காங்க. நம்மெல்லாம் நாகரிகமாக போய் இன்ஸ்டாவில் போய் ஐயா என்னையா பண்ணிட்டாங்க, திமுக பண்ணுற மாதிரி அதே வேலையை தான் தொடர்ந்து ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எதையுமே பார்க்கறது இல்லை. உடனே அவங்க சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, கதறுங்க டேய் என்னன்னு ரியாலிட்டியை பேசுகிறா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அவங்களுடைய காதில் ஏறதே கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் தளபதி வந்த உடனே 200 யூனிட் மின்சாரத்தை அறிவிச்சார தெரியுமா அப்படின்னு பயங்கரமாக பில்டப்பை கொடுக்குறாங்க. சரி ஓகே, உங்கள் தளபதி வந்து 200 யூனிட் மின்சாரத்தை கொடுத்தாரு. ஆனால் தேர்தல் அறிக்கையில் அவர் என்ன சொன்னார், படிக்கிறேன் கேளுங்க, காட்டுறேன் பாருங்க. தகுதி உள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும். எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் மாதந்தோறும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும். ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே
2 மாசத்துக்கு 200 யூனிட்டு, அதுவும் 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தினா அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. திமுக காரணம் இதே மாதிரி தானே பண்ணான். 1000 ரூபா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அனைவருக்கும் 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் ஜெயிச்ச உடனே என்ன பண்ணாங்க, ஐயா தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபான்னு சொன்னாங்க. அதே போல தான் இந்த டிவிக்கு ஆட்சியும் போயிட்டு இருக்கு. ஆனால் இவங்க கொடுக்குற பில்டப் இருக்க அப்படி தலைகளாக மாற்றிட்டாரு. என்னென்ன பண்ணார தெரியுமா அப்படின்னு பயங்கர பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே தலைகீழான மாற்றம் எங்கே தெரியுமா நடக்குது, வெஸ்ட் பெங்காலில் நடந்துட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் சுவேந்த அதிகாரி பதவி ஏற்ற உடனே அதிரடியான தொடக்கத்தை தொடங்கியிருக்காரு. மம்தா ஆட்சியில் இந்த பங்களாதேஷ் பார்டர் இருக்குல்ல, அங்கே வேலி போடுறதுக்காக நிலம் கூட கையகப்படுத்துறதுக்கு மம்தா பானர்ஜி விடலை. ஏன்னா மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போடுறவங்களே பங்களாதேஷ்ல தானே வந்துட்டு இருக்காங்க. அதனால மம்தா பானர்ஜி ரொம்ப நாளாக அந்த விஷயத்தை தடுத்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி டைரக்டாக சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு அங்கே இந்த ஆள் வரணும் அப்படின்னு டைரக்டாக சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி இடம் கொடுக்காம இருந்தாங்க. உடனடியாக சுவேந்த அதிகாரி பிஜேபி முதலமைச்சர் வந்தோடனே அங்கே குறிப்பிட்ட நாளில் கிட்டத்தட்ட 45 நாளில் நாங்கள் வேலி அமைப்போம் அப்படின்னு தீவிரமாக அந்த பணியை தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எப்போ பாஜக ஆட்சி வெஸ்ட் பெங்காலில் வந்ததோ அங்கேருந்து திருன்னு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு, தினம் தினம் ஓடிக்கிட்டே இருக்கு. யாரா நீங்களாம் அப்படின்னு பார்த்தா பங்களாதேஷ்லேருந்து திருட்டுத்தனமாக இங்கே தங்கியிருந்து நம்ம நாட்டு மக்களோட ரத்தத்தை உறைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த பங்களாதேஷ் காட்டேரிகள் பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே பயந்துக்கிட்டு அங்கே பங்களாதேஷுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற அதிரடி மாற்றங்கள் வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருக்கின்ற டிவிக்கு அணில் குஞ்சுகள் ஆஹோ ஓஹோ எப்படி தலைகளாக மாற்றிட்டாரு தெரியுமா அப்படின்னு என்னென்ன பில்டப்பு. இந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் இன்ஸ்டாகிராம் வீடியோக்களை வச்சு இது மாதிரி நிறைய ஏமாத்துற வேலைகளை பண்ணி மக்களை எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகும் அதே வேலையை தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மாரிதாஸ் அவர்கள் கூட ரொம்ப தெளிவாக ஒரு வீடியோ கூட போட்டார். ஆனால் இவங்க கொடுக்குற பில்டப் அளவுக்கு இங்கே ஒர்த்து கிடையாது. வெஸ்ட் பெங்காலில் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த ரோட்டில் உட்காந்து நமாஸ் பண்ணி சாலைகளை ஒரு கூட்டம் திரிணாமுல் ஆட்சி காலத்தில் ஒரு கூட்டம் மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. தம்பி இனிமேல் சாலையில் உட்காந்து நமாஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது அப்படின்னு அதிரடி உத்தரவுகள் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, மம்தா பானர்ஜி ஆட்சியில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்திய சிறப்பான திட்டங்கள் கூட வெஸ்ட் பெங்காலுக்குள்ள வரவிடாம முட்டுக்கட்டை போட்டு வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் தகர்த்து உடச்சு தூக்கி எறிஞ்சு அதிரடியை காட்டிக்கிட்டு இருக்காரு சுவேந்த அதிகாரி. அது மட்டும் கிடையாது, மம்தா பானர்ஜியோட ஆட்சியில் ஆட்டம் போட்டாங்கல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் எல்லாத்தையும் கூண்டோட மாற்றி மிகப்பெரிய அதிரடியை வெஸ்ட் பெங்காலில் சுவேந்த அதிகாரி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே இருக்கின்ற டிவிகே பாய்ஸ் எங்கே பார்த்தீங்களா, எங்கள் முதலமைச்சர் அவரை பார்க்க போனார் இவரை பார்க்க போனார் அப்படின்னு என்னென்ன கதைகள் பார்த்தீங்களா. அதுவும் வெஸ்ட் பெங்காலில் சிறப்பான முறையில் அதிரடி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று பிஜேபிக்காரங்க யாரும் சொல்லலை. இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலுவ இருக்காங்கல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலுவ அவங்க ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ என்ன தெரியுமா சொல்லுது, எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குல்ல உண்டியல் கம்யூனிஸ்டோட ஆஃபீஸு, அந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்கின்ற ஆஃபீஸை திரிணாமுல் குண்டர்கள் கடந்த 10 வருடங்களாக கைப்பற்றி வச்சுருந்தாங்க. எங்களை தலையிலே தட்டி வெளியில் அனுப்பிட்டு அவங்க கைப்பற்றி வச்சுருந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் போய் அதை மீட்டுட்டோம் அப்படின்னு என்னமோ இவங்க வீரன் மாதிரி பயங்கரமான ஒரு பில்டப்பு பதிவை போட்டிருக்காங்க. டே உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலோட உண்மையிலேயே உங்களுக்கு வீரம் இருந்திருந்தா மம்தா பானர்ஜியோட ஆட்சி காலத்திலே நீங்கள் கைப்பற்றி இருந்தா நாங்கள் பாராட்டியிருப்போம். ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே தான் அவனுங்களுடைய ஆஃபீஸே அங்கே மீட்க முடிஞ்சிருக்கு அவனுங்களால. ஆனால் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டாத மாதிரி என்னமோ இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலுவோ அங்கே போய் மீட்டெடுத்த மாதிரி பயங்கரமான பில்டப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இப்போ மிகப்பெரிய அமைதி திரும்பி இருக்கு. மிகவும் எங்கே பார்த்தாலும் கலவரம், அடி தடி, சண்டை. மம்தா பானர்ஜிக்கு எதிராக யாருமே பேச முடியாது. பேசினவங்களோட கையை வெட்டுறது, காலை வெட்டுறது அப்படின்னு
கொடூரமான ரத்த காட்டேரி ஆட்சி நடந்துகிட்டு இருந்த வெஸ்ட் பெங்கால்ல இப்போ மக்கள் சுதந்திர காற்றை இன்னைக்கு ஃபீல் பண்ண தொடங்கியிருக்காங்க. இனிமே வெஸ்ட் பெங்கால்ல மம்தாவோட ஆட்டம் எடுபடவே எடுபடாது. அதுலயும் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியும் ஸ்டாலினும் சேர்ந்துக்கிட்டு நாங்களாம் யார் தெரியுமா, பிரதமர் மோடி அவர்களை எதிர்ப்போம் அப்படின்னு என்னென்ன வேலைங்க பண்ணாங்க, என்னென்ன வேலை பண்ணாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது கொச்சையான விமர்சனங்கள், செய்யாத விஷயத்தை செஞ்சதா பில்டப் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருந்து வச்சு செஞ்சுட்டாங்க. அடுத்த பிரதமருக்கு கனவு கண்ட மம்தா பானர்ஜியும் சொந்த தொகுதியிலையும் மண்ணை கவிருச்சு. ஸ்டாலின் கொளத்தூர்ல கீழே விழுந்து குப்பரை விழுந்து பயங்கரமா மண்ணை கவிட்டாரு. எது எப்படியோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவோட கிங்கா இருந்துட்டு வராரு. எதனால அப்படின்னா மக்களுடைய ஆதரவால, மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்ததுனால. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.